நீங்க எல்லாருமே பாரதியார் பாடல்கள படிச்சிருப்பீங்க. பாரதியார் பாடல்கள்ல ரொம்ப நல்லா எல்லாருக்குமே தெரிந்த பாடல் "யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவர் போல், இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கணுமே கண்டதில்லை. யாங்கணுமே பிறந்ததில்லை" என்று பேசுகின்றார். இப்ப நல்லா பாருங்க, "யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவர் போல், இளங்கோவைப் பேல்" என்று சொன்னால், அது எப்படி சரியாகும்? முதல்ல என்ன வரணும்? காலம் மாற்றி பேசலாமா? இவ்வளவு அறிவு அறிவு சார்ந்த பாரதி, காலம் மாற்றி ஏன் பேசுகிறார்? வள்ளுவரை முன்னால் கொண்டு வந்து கம்பனை பின்னிறுத்தி அதன் பின்னல்லவா இளங்கோ வந்திருக்க வேண்டும். இளங்கோ வந்து அதன் பின்னல்லவா கம்பன் வந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் கம்பனைப் போல், வள்ளுவர் போல், இளங்கோவைப் போல் என்று பேசியிருக்கிறானே என்று ஏன் காலம் மாற்றி பேசுகிறான்? தமிழில் உள்ள ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மை பெறுவது சிலப்பதிகாரம் தான். ஏன்னாக நமக்கு கிடைச்சிருக்கிற பழைய காப்பியமும் இதுதான். கிடைச்சிருக்க காப்பியங்களையே ரொம்ப பழமையானதும் இது மட்டும்தான். இதற்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? குடிமக்கள் காப்பியம் என்பது. ஏன் இதற்கு குடிமக்கள் காப்பியம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள்? இதுவரை எல்லா காப்பியங்களும் அரசனையும் அரசியையும் காப்பிய தலைவர்களாகவும் தலைவிகளாகவும் வைத்து பாடியிருக்க, இது மட்டும்தான் ஒரு சாதாரண குடிமக்களை, கோவலன், கண்ணகி என்ற சாதாரண குடிமக்களை தலைமக்களாக நிறுத்தி பாடப்பட்ட காப்பியம் என்பதனால் இதனை குடிமக்கள் காப்பியம் என்றும் சிறப்பித்து பேசுகின்றோம். காவிரி பூம்பட்டினத்தில் பெருங்குடிகர் வணிகர் மரபில் வந்த உதித்த கண்ணகி, கோவலன் என்பவர்களுடைய வரலாற்றை இந்த நூல் கூறுகிறது. இவர்களுடைய வரலாற்றை கூறுகின்ற இந்த சிலப்பதிகாரம் எந்த நிலையில் வள்ளுவனோடு தொடர்பு படுத்த பேசப்பட்டிருக்கிறது? நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல், வள்ளுவர் போல், இளங்கோவை போல் என்று. இந்த வரிசை மாற்றி பேசுவதன் காரணம் என்ன தெரியுமா? நடுவில் ரெண்டாவது ஆளை நினைச்சு பாருங்க, வள்ளுவர். இவர் என்ன நினைக்கிறாரு? ஒரு கையில கம்பனை பிடித்துக் கொள்ளுகிறார், இன்னொரு கையில இளங்கோவை பிடித்துக் கொள்ளுகிறார். அவங்க 2 பேரையும் இழுத்துக்கொண்டு அவர் நடந்து செல்லுகின்ற பாதை தான் நம் இலக்கிய பாதை. அப்போது 2 பேருக்கும் என் நடுவில் நடத்திக்கிட்டு போறதுனாலேயே வள்ளுவர் நடுவில் வருகின்றார். நான் முன்பு சொன்னது போல, தன்னை பற்றி தான் ஒரு எந்த இலக்கியத்தையும் பேசாமல் தன்னை பற்றி எல்லா இலக்கியங்களும் பேசக்கூடிய அளவு பெருமை பெற்றது வள்ளுவம் இல்லையா? இந்த முத்தமிழ் புலமையுடைய வித்தக பெருமான் இளங்கோவடிகள். அவர் வந்து ஒரு அரச குடிமகன். ஆனால் அந்த இளங்கோவடிகள் அவரால் இயற்றப்பட்ட காப்பியத்துக்கு பேர் என்னன்னா நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்ற பெருமையும் இதற்கு பேருண்டு. அதனால்தான் பின்னால் வந்த ஒரு புது கவிஞர் சொன்னாரு, ரொம்ப ஒரு 3-4 வரியில சொல்லிடலாங்க. எதை? சிலப்பதிகாரத்தை. பால் நகையாள் வெண்முத்து பல் நகையாள் தன் கால் நகையால் கழுத்து நகை இழந்த கதை என்று மட்டும் சொல்லிவிட்டார். இந்த பாடல்ல என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன கதை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தன்னுடைய புது கவிதையில மிகச் சுருக்கமாக பாடியிருக்கிறார். இந்த காப்பியம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம் என்னும் 3 காண்டங்களை உடையதாக இருக்கிறது. என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? இது 3 காண்டங்களை உடையதாக மட்டுமல்ல, சோழ, பாண்டிய, சேர மன்னர்களின் நாட்டில் கதையை நடத்தி செல்லுகிறார் இளங்கோவடிகள். அதாவது எல்லாத்துலேயுமே 3 வருது பாருங்க. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம். சோழன், பாண்டியன், சேர மன்னர்கள், மூன்று மன்னர்களுடைய நாடுகளில் நடந்த கதை. இந்த கீழ்காணும் இந்த முப்பெரும் உண்மைகளும் வருகின்றது. இந்த இலக்கியத்தில் 3 உண்மைகள் பேசப்படுகின்றன. என்ன 3 உண்மைகள்? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். இதுதான் இல்லையா? இது எல்லாருக்கும் தெரியும். இளங்கோவடிகளுடைய காப்பியத்துல பாவிகம் என்னன்னு கேட்டா இந்த 3 தான். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். சரி, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். என்ன அரசியல் பிழைத்தோர்? அரசு என்றால் எப்படி இருக்க வேண்டும்? ரொம்ப சாதாரணமா இல்லை, ரொம்ப அழகா சொல்லிட்டு போறான் வள்ளுவர். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். என்னப்பா நீ செய்யணும்? முறை செய்து காப்பாற்றும் எது நன்மை, எது தீமை, எது நீதிக்குரியது, எது நீதியற்றது, எது பொய், எது மெய் என்பதை தெரிந்து முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அவன் வந்து தெய்வமாகவே பேணலாம் என்று சொல்லுகின்றார். அதனால்தான் பின்னாடி இதுக்கு வந்து உரையாசிரியர்கள் என்ன சொன்னாங்க? திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்று எல்லோரும் பணிந்தார்ன்றாங்க. அப்ப மன்னன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? திருமாலுக்குரிய கடமையாக காத்தல் தொழிலே சொல்லுகிறார்கள். அந்த திருமாலை போல காக்கின்ற தொழில் செய்பவனாக, நல்லவை எடுத்து கொடுத்து அல்லவை நீக்கி
அறம் செய்யும் மன்னனாக மன்னன் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவன் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்ப அந்த அரசியல்ல வந்து நேர்மை இருக்கணும், தூய்மை இருக்கணும். அதான் அரண் இழுக்காது அல்லவை நீக்கி மரண் இழுக்காது மானம் உடையது அரசு. இப்படி இருந்தால் தான் ஆட்சி முறைக்குரிய அறத்துல வந்து தவறாம இருக்கணும். அறம் அல்லாதவைகளை நீக்கிவிட வேண்டும். வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் சிறந்த அரசன். இப்ப என்ன சொல்லிட்டார் ஆரம்பத்துல? அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அப்பா இது மாதிரி எல்லாம் ஒரு அரசன் இல்லை, இப்படி எல்லாம் நடந்து கொள்ளல. அப்படி இல்லைன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த அறம் தன்னுடைய வேலையை பார்த்து விடும். என்ன பண்ணும்? அறம் கூற்றாகி விடும் என்று சொல்லுகின்றார். அரசியல் பிழைத்தோர்க்கு, பிழைத்தல் என்று சொன்னால் என்ன? தவறு செய்தால் அந்த அரசு என்ற முறைமைக்கு தவறு செய்கின்ற மன்னவனுக்கு பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் என்று சொல்லுகின்றார்கள். இப்போ வந்து சிலம்போட கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கோவலன் கண்ணகியினுடைய திருமணம் மிக அருமையாக நடக்கின்றது, மிக சிறப்பாக நடக்கிறது. மிக உயர்ந்த மாநாயகன் குடும்பத்திலும் மாசாத்துவான் குடும்பத்திலும் பிறந்த மக்கள், மிகவும் ஆண்டில் இளையவர்கள், 16 ஆண்டும் 12 ஆண்டும் உள்ளவர்கள் திருமணம் நடக்கின்றது. அதுதான் சொல்றாங்க, எடுத்த உடனே என்ன சொல்றாங்க? கவவுக்கை நெகிழானாகன்ற, பிரிந்த கைகள் இணையாது, இணைந்த கைகள் பிரியாது இருக்கட்டும்ன்றாங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடாது தானே, ஆனால் சொல்லுகிறார்கள். நம்ம இந்த புது வருஷன்றதால இதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஆக பின்னால் நடக்க போறதை முன்னால் சொல்லுவதாக இந்த காப்பியம் அமைந்திருக்கிறது என்று மட்டும் நம்ம நினைச்சுக்கலாம். இப்போ அவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்த பிறகு இவருடைய திருமண வாழ்க்கை மிக அழகாக சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இவர்கள் இருவரும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கையில குழந்தை பேறு என்பது கிட்டவில்லை. அந்த குழந்தை பேறு கிட்டாது இருக்கின்ற காரணத்தினால் இவனுக்கு என்ன வருகின்றது? இவனுக்கு கலைகளில் ஈடுபாடு கொண்டவன். அவன் கோவலன் வந்து கலைகளில் ஈடுபாடு கொண்டவன். அதனால மாதவி தலைக்கோல் என்ற பட்டத்தை பெறுவதற்காக நாட்டியம் ஆடுகின்றாள். அந்த தலைக்கோல் என்ற பட்டத்தையும் பெற்று விடுகின்றாள். அந்த தலைக்கோல் என்ற பட்டத்தை பெற்றவுடன் அவங்க அம்மா எடுத்துட்டு வரா, வெளியில வந்து நின்று இம்மாலையை வாங்குனருக்கு சாரும் நம் பொற்கொடின்றா. அந்த நேரம் கோவலனுக்கு மாதவியை அடைய வேண்டும் என்ற ஆசை இல்லை. இது யாருக்குமே வாங்க முடியாதா? அதை வாங்குகின்ற செல்வந்தன் இங்கு யாரும் இல்லையா என்று கேட்டவுடன் அவனுக்கு கோபம் வந்து, இங்கேயா செல்வந்தன் இல்லை என்று கேட்கிறாய், நான் இருக்கிறேன் என்று சொல்லி மாலையை வாங்கி கொள்ளுகிறான். வாங்கி கொண்டு அடுத்த வினாடி அவனை தன்னுடைய இல்லம் நோக்கி அழைத்து சென்று விடுகிறாள் மாதவி. அப்படி அவர்கள் வாழுகின்றார்கள். அவர்கள் வாழுகின்ற அந்த காலத்துல 12 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு மணிமேகலை என்ற குழந்தையும் பிறக்கிறது. மணிமேகலை என்ற குழந்தையும் பிறக்கிறது. இடையில் கோவலன் கண்ணகி சந்திக்கவே இல்லையா? நம்ம கேட்கலாம், கோவலன் கண்ணகி சந்திக்கவே இல்லையான்னு. சந்திக்கிறாங்க. எப்ப தெரியுமா? கோவலன் ஒவ்வொரு முறையும் வீட்டுக்கு போறான். எப்படின்னா, தான் கொண்டு வந்த பொருள் எல்லாம் தீர்ந்த பிறகு மீண்டும் வீட்டுக்கு செல்லுகிறான். அந்த பொருளை பெற்று வருகிறான். பொருளை பெற்று கொண்டு வந்து இங்கு செலவழித்து விடுகிறான். அதுதான் அவன் வாழுகின்ற வாழ்க்கை. அப்படி வாழும்போது அவன் என்ன நினைக்கிறா? ஒரு நாள் அவளுடைய தோழி தேவந்தி சொல்லுகிறாள், நம்ம 2 பேரும் இப்படி கணவனை பிரிந்து வாழ்கிறோமே, நம்ம போய் சோமகுண்டம் சூரியகுண்டம் என்ற 2 பொய்கைகள் இருக்கிறதே, அந்த காமவேல் கோட்டத்தை போய் தொழுதால் நமக்கு மீண்டும் கணவனோடு சேர்ந்து வாழும் பாக்கியம் கிடைக்குமே என்று சொல்லுகிறாள். இப்படி சொல்லும்போது, இப்படி கணவனை மட்டுமே எண்ணி வாழ்கின்ற அந்த கண்ணகி ஒத்துக்கொண்டல்லவா இருக்க வேண்டும். ஆனால் அவள் சொல்லுகின்றாள், பீடன்று. பீடன்று என்று சொன்னால் பெருமை அல்லது, எனக்கு அது பெருமை அல்ல. இப்படி ஒரு ஆண்டவனை தொழுது அதன் பிறகு என்னை ஆண்டவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு பீடு தராது, எனக்கு பெருமை தராது என்று கூறிவிடுகின்றாள். அதாவது கணவனை மட்டுமே தெய்வமாக தொழக்கூடியவர்கள் மற்றைய தெய்வங்களை தொழ வேண்டியதில்லை என்பதை கண்ணகி வாயிலாக உணர்த்துவதை காண்கிறோம். இப்ப எல்லாம் நம்ம இந்த நூற்றாண்டுக்குரிய பொருளோடு இதனை அணுகக்கூடாது. வள்ளுவன் பார்வையில் இதனை அணுக வேண்டும் என்று சொன்னால், தெய்வம் தொழாள், கொழுநன் தொழுதெழுவாள், கொழுநன் தொழுது எழுவாள், பெய்யென பெய்யும் மழை. தெய்வம் தொழாள், தெய்வத்தையே தொழாமல் இருக்கக்கூடியவள், கொழுநனை மட்டுமே தெய்வமாக கருதி தொழக்கூடியவள். அவள் பெய் என்று சொன்னால் வானகமும் பொத்துக்கொண்டு பெய்யுமா, அப்படிப்பட்ட மழையாக பெய்யும் என்று சொல்லுகிறாள். அதை தான் அவ சொல்ற. பீடன்று என்று சொல்லுவது என்ன அர்த்தம்? நான் தெய்வத்தை தொழவில்லை, வேண்டாம், எனக்கு என்னுடைய கணவன் தான் எனக்கு தெய்வம், அதனால் எனக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட எனக்கு அந்த தெய்வத்தை கொண்டாடி என்னுடைய கணவனை அடைய வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்றாள். அது என்னன்னா, தன்னுடைய வேறு தெய்வங்களை தொழவே அவள் மாட்டாள், கணவனை மட்டுமே தொழுது எழுவாள். அப்படி உறக்கத்திலிருந்து அவ
உறக்கத்திலேருந்து கண்ணு விழிக்கிற மாதிரி ஏஞ்சி பெய்யின்னு சொன்னா மழை பெய்யுமா? அப்படின்ற ஒரு கருத்தை உணர்த்தும் வகையில தான் மதுரை காண்டத்துல ஒரு வெண்பாவும் வருகிறது. இதுல இந்த சிலப்பதிகாரத்துல என்னன்னா, வள்ளுவம் வந்து அங்கங்கு சாயல் மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல வரிகளையே கொடுத்திருக்கிறது. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுவாளை, தெய்வம் தொழும் தகைமை திண்ணிதால். எப்பா, தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதேடுவாள். அவ தெய்வத்தை தொழமாட்டா, கணவனை மட்டுமே தெய்வமாக கருதுபவளை தெய்வமே தொழும். தெய்வமே தொழும், அதுதான் அதனுடைய சிறப்பு. அவளை அவள் சென்று தெய்வத்தை தொழ வேண்டாம், தெய்வம் அவளை தொழும் என்று சொல்லுகின்றார். அதுதான் மிகப்பெரிய சிறப்பாக இதில் சொல்லுகின்றார். மண்ணக மாந்தர்க்கு அணியாய கண்ணகின்றார். அப்ப விண்ணக, சரி, மண்ணக மாந்தர்க்கு அணியாக அவள் இருக்கிறாள், அப்ப விண்ணக மாந்தர்க்கு விருந்தாக அவள் இருக்கிறாள். ஏனென்றால் விண்ணகம் செல்லுகிறாள் அவள். அப்ப விண்ணக மாந்தர்க்கு அவள் விருந்தாக இருக்கின்றாள். அப்படிப்பட்ட அந்த கண்ணகி வேறு தெய்வத்தை தொழுவது வழக்கம் அல்ல. இவளுடைய பழைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம. இவ திருமணம் பண்ணிக்கிட்டவன ஒரு சின்ன காட்சியை காமிக்கிறாங்க. என்ன காட்சி? கோவலனும் கண்ணகியும் சந்திக்கும் காட்சியை சொல்றாங்க. மாசரு பொண்ணே, அவன் கண்ணகியை பார்க்கிறான். கோவலன், மிக அழகாக இருக்கிறாள் கண்ணகி, அழகிய ஆடையும் அணிகளையும் உடுத்தி கொண்டு இருக்கிறாள். அப்போ சொல்றான், மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே என்கிறான். சிலப்பதிகாரத்துல இப்படி அவள் பேசுவதாக சொல்லுகின்ற ஒரு வரிகள் வருகிறது. இவளை பார்த்தவுடன் அவன் கொஞ்சுகின்ற வார்த்தையாக, அவளை பார்த்து பேசுகின்ற வார்த்தையாக, போற்றுகின்ற வார்த்தையாக, பொன்னே மணியே என்று சொல்லுவதைப் போல, மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே. இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பாடல் வரிகளை இப்ப என்னன்னு பாருங்க. கண்ணால் கண்டு ரசிப்பது தான் கண்ணு, மாசரு பொன்னே. காதால் கேட்டு உணர்வதற்கு செவி, நாவால் சுவைப்பதற்கு வாய், மூக்கால் முகர்வதற்கு மூக்கு, உடம்பால் தீண்டி இன்புறுவதற்கு மெய். இப்ப ஐம்பொறிகளாலும் ஒரே காலத்துல தூய்க்கக்கூடிய இன்பத்தை தரக்கூடியவள் இந்த பெண் என்று சொல்லுகிறாள். மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே. சரி, இது எதுக்கு சொல்றீங்க? இதுல எங்கேருந்து வந்தார் திருவள்ளுவர்? திருவள்ளுவர் வந்திருக்காரு, அப்படியே பாருங்க வரிசையா. கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே ஊட. இதான் திருக்குறள். திருக்குறள் என்ன சொல்லுகிறது? பார்ப்பதற்கும், கண்ணால் பார்ப்பதற்கும், இவள் பேசுகின்ற மழலை மொழிகளை கேட்பதற்கும், உண்டு உயிர்த்து வாயால் சுவைப்பதற்கும், அதுக்கடுத்து உயிர்த்து அவளை மெய்யால் உணர்வதற்கும், உற்றறியும் ஐம்புலனும் அவளை மூக்கால் உணர்ந்து நுகர்வதற்கும் அழகான அழகான வாய்ப்பை உடையவள்தான் கண்ணகி என்று அவர் சொல்லுகிறார். அதான் கண்டு, கேட்டு, உண்டு, உயிர்த்து, உற்றறியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உள. அப்படியே வாங்க. மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே தேனே. அந்த பாட்டுக்கு இது என்னமோ விளக்கம் மாதிரி இல்லை. அப்படி ஒரு சில இடங்களில் வள்ளுவத்தின் விளக்கமாக கூட சில வரிகள் வந்திருக்கின்றன. இப்ப மாசரு பொன் வந்து மெய்யால் உணரலாம், வலம்புரி வந்து முரல், அந்த வலம்புரி சங்கு அந்த ஒலிக்கின்ற ஓசையை காதால் கேட்கலாம், முத்து கண்ணால் பார்க்கலாம், காசரு விரை மூக்கு, கரும்பே தேனே வாய். இப்ப இதை எங்க போறது? நால்வகை நிலத்துக்கு வாருங்கள். நால்வகை நிலம், நானிலம் என்று சொல்லுகிறார்களே, அந்த நான்வகை நிலம். தேனும் பொன்னும் எங்கு கிடைக்கும்? குறிஞ்சி நிலத்துல கிடைச்சிடும். காசரு விரையாகிய முல்லை, அந்த மனம் மிகுந்த முல்லை எங்க கிடைக்கும்? முல்லை நிலத்துல கிடைக்கும். கரும்பு மருத நிலத்துல கிடைக்கும். முத்து கடல்ல கிடைக்கும், நெய்தல் நிலத்துல கிடைக்கும். இப்போ ஒண்ணு போச்சே, பாலை நிலம் இல்லையே. பாலை நிலம் எப்படி என்று சொல்லவே இல்லை, தொல்காப்பியரும் அதை சொல்லவில்லை. ஆனால் இளங்கோவடிகளுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? எந்த இலக்கியமும், தொல்காப்பியம் இலக்கணம் கூறிய அந்த இலக்கியம் கூட சொல்லாத அந்த பாலையின் இலக்கணத்தை சொன்ன பெருமை இளங்கோவடிகளுக்கு உண்டு. அவர் சொல்றார், ரொம்ப பாலை என்பது ஒன்றும் தனியா இல்லை, முல்லை நிலம், காடும் குறிஞ்சியும் மலையும் முறைமையில் திரிந்து அதனுடைய அழகான இயல்பை அழிந்து நடுங்கு துயர் உறுத்து தன்னை தாங்கிக் கொள்ள முடியாத இயற்கை பாதத்திற்கு உட்பட்டு நல்லியல் வழிந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் என்று பாலை நிலத்தை இளங்கோவடிகள் விளக்கிய திறன் வியந்து நாம் பாராட்ட வேண்டியது. ஏனென்று சொன்னால் தொல்காப்பியம் கூட பாலை நிலம் எப்படி இருக்கும் என்று சொல்லவில்லை. ஆனால் இளங்கோவடிகள் சொல்லாத பாலை நிலம்
சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் தொல்காப்பியத்துல சொல்லலை என்பது அவருக்கு தெரியுது. இதுல சொல்லணும்னு நினைக்கிறாரு, அதை சொல்லிடுறாரு. அப்ப இன்னொரு இடம் பார்க்கும்போது, ஒரு இந்த கண்ணகியும் கோவலனும் கவுந்தியடிகளோட போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப போயிட்டே இருக்கும்போது என்ன செய்யறாங்க, கண்ணகி கோவலனும் கவுந்தியடிகளோட, கண்ணகி வந்து வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தீரன், அவளுக்கு வந்து அவளுடைய பாதத்தை மண்மகள் அறிந்ததே கிடையாதான். வாசலை விட்டு வெளியில வந்தவனும் அவ கேட்டிருக்கா, மதுரையா வந்துருச்சா கிட்டன்னு. வாசலை விட்டு வெளியில வந்தவனே கேட்டாளாம். அப்படிப்பட்ட குணத்தை உடைய கண்ணகி, அப்படிப்பட்ட மென்மைத்தன்மை உடைய கண்ணகி அங்கு வருகிறாள். இந்த முள்ளுடை காட்டுல வரா. அப்படி வாங்கி வரும்போது கவுந்தியடிகளோடு வந்து கொண்டிருக்கிறாள். கண்ணகியின் கோவலும் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல 2 தீயவர்கள் வருகிறார்கள். கணவனும் மனைவியுமாக இருக்கக்கூடிய ஒரு பரத்தையும் தீயோனும் வருகிறார்கள். வந்தவன சும்மா இருக்கணும் இல்ல, இவனை பார்த்தா ஏன்னா 2 பேரும் பார்த்தா மன்மதனைப் போலவும் ரதியை போலவும் தோற்றமளிக்கிறார்களே, அதனால இவர்கள் யார் என்று கவுந்தியடிகளை வினாவுகின்றார். அவங்கள கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, வந்து ஒரு மரியாதை கருதி இவர்கள் என் பிள்ளைகள் என்று கவுந்தியடிகள் கூறினார். உடனே அந்த தீய குணத்தை உடையவர்கள், அந்த தீய மனத்தை உடையவர்கள் என்ன கேட்டார்களா, அது சரி, உங்கள் பிள்ளைகள் என்று சொல்லுகிறீர்களே, அண்ணனும் தங்கையும் எப்படி கணவன் மனைவி ஆவார்கள் என்று குறும்போடு கிண்டல் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தீய மொழிகளை கேட்டவுடன் கண்ணகி தன்னுடைய காதுகளை பொத்திக் கொள்ளுகிறாள். உடலெல்லாம் நடுங்குகிறது. ஓடிச் சென்று கோவலன் பின்னே ஒதுங்கிக் கொள்ளுகிறாள். இதை பார்த்து கண்ணகி நடுங்குகிறாள், வருந்துகிறாள் என்பதை உணர்ந்த கவுந்தியடிகள் என்ன சொல்லுகிறார், இவங்க மேல ரொம்ப கோபம் வந்துருச்சு அவளுக்கு. முள்ளுடை காட்டின் முதுநரி ஆகென கவுந்தியடிகள் தவம் தரு சாபம். ஒரு சாபத்தை சொல்லிட்டா. என்னன்னா, முள்ளுடை காட்டின் முதுநரி ஆகுக. நீங்க 2 பேரும் எப்படியா இருக்கணும், சாதாரணமான நரிகளாக இருக்கக்கூடாதான், முது நரிகள் ஆக வேண்டுமா, வயதில் முதிர்ந்த நரிகளாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட இடத்துல, முள்ளுடை காடு, அது போன்ற இடத்துல போகணும்னு ஒரு சாபம் கொடுத்தாச்சு. இப்ப கண்ணகி என்ன சொல்றா, இது போல ஒரு நிலை இருந்தால், முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகின கவுந்தி அடிகள் தவம் தரு சாபத்தை கேட்டவுடன் கண்ணகி உடல் நடுங்குகிறது. அவ போய் ஒரு தைரியமா, கவுந்தியடிகளை பார்த்தாலே பயம் அவளுக்கு. ஆனாலும் தன்னை மீறி சென்றவள் சொல்லுகிறாள், நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமை என்று அறியல் வேண்டும். அறிவே இல்லை. அவர்கள் வந்து எந்த வழியில் நடக்க வேண்டும், எது உண்மை எது நன்மை தரும் என்ற சாலை தெரியாமல் நடந்து வருகின்ற இவர்கள் நேர்மையற்ற வார்த்தைகளை கூறினாலும் அது அறியாமை என்றல்லவா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றாள், என்று சொல்லுகின்றாள். அம்மையே, இப்படிப்பட்ட சாபம் அவர்களுக்கு தரலாமா? அது இப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்து விட்டீர்களே, அந்த சாபம் நீங்குவதற்கு ஒரு வழி. அந்த காலத்துல என்ன செய்வாங்க, ஒரு சாபம் ஒன்று கொடுத்துருவாங்க. சாபம் கொடுத்த அடுத்த நிமிஷம் அந்த சாபத்திற்கு விமோசனம் கொடுத்து விடுவார்கள். அது போல இவள் கேட்கிறாள், உங்கள் அழகான ஒரு மதிப்பிற்குரிய உங்கள் திருமுன் தவறுதான் செஞ்சிட்டாங்க. இவர்கள் எவ்வாறு உய்தி பெறுவது, எவ்வாறு தப்பித்துக் கொள்வது, இந்த சாபத்தினின்று எவ்வாறு மீட்சி பெறுவது, அதை தயவு செய்து சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாள். அப்போ கொஞ்சம் கோபம் திணிஞ்சு அவ சாபத்திற்கு விடை தருகிறார். இப்ப இதை என்ன செய்கிற, இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் அப்படின்னு நடந்து கொள்ளுகிறார்களே. என்ன பயத்ததோ சால்பு என்று வள்ளுவன் காட்டினானே, அந்த சால்பு எப்படி இந்த பெண்ணிடம் கைவர பெற்றிருக்கிறது, இவர் எங்கேயும் சொல்லலைங்க. இந்த வள்ளுவனுடைய வரிகளை எடுத்துக்கொண்டுதான் நான் இதனை எழுதுகிறேன் என்று சொல்லல. ஆனால் இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்த அந்த கண்ணகியினுடைய பேரருள் பண்பை உணர்ந்து வியந்து வியந்து பாராட்டுகின்றாள் கவுந்தியடிகள். அப்படி உளமாற பாராட்டுகின்றாள். இல்லை, இன்னொரு பொருளும் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? இதில் என்னென்ன சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா, எந்த முனிவருக்கும் ரொம்ப சீக்கிரம் கோபம் வரும். குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இதுக்கு என்ன அர்த்தங்க? குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அது குணத்தில் மிக உயர் குணத்தவர்கள் என்று, குணம் என்ற குன்றில் ஏறி நிற்கின்ற பண்பில் உயர்ந்தவர்கள் கூட அவர்களுக்கு கோபம் வருகிறது அல்லவா, அந்த வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. அவர்களால் அந்த கோபத்தை சிறிது கணம் கூட, சிறிது பொழுது கூட வைத்திருக்க முடியாது, உடனடியாக சாபமாக வெளியே வந்துவிடும்.
அதுதான் விட்ட சாபம். வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்ற காரணத்தால் கவுந்தியடிகள் ஒரு சாபத்தை கொடுக்கிறாரு, முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுக. சாபம் வந்துருச்சா? இதை இன்னொரு பொருளாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த திருக்குறளுக்கே இன்னொரு பொருள் பார்க்க வேண்டும். குணமேனும் குன்றேறி நின்றார், வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இப்ப நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கு கோபம் வந்தா அந்த கோபத்தை பத்திரமா வச்சிருப்போம். 2-3 வருஷம் கழிச்சாலும் சரி, டேய் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நீ பேசினவன் தானே, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை நீ கடிந்து கொண்டவன் தானே, அந்த தவறை நீ எனக்கு இழைத்தவன் தானே என்பதை மறக்காமல் இருக்கக்கூடிய குணம்தான் மனிதனுடைய மனம். ஆனால் இவர் என்ன சொல்லுகிறார், இப்படி நினைச்சு பாருங்க, குணமேனும் குன்றேறி நின்றார். அதாவது குணம் என்ற பண்பில் உயர்ந்து நிற்கக்கூடியவர்கள் அந்த வெகுளி, தான் கொண்ட வெகுளியை ஒரு கணம் கூட தன் மனதில் வைத்திருக்க மாட்டார்கள். அதனால்தான் சாப விடை. அதனால்தான் கண்ணகி கேட்ட அடுத்த நிமிடம் சாபத்திற்கு விமோசனம் தருகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த கோபத்தை நிறைய நேரம் பொறுத்து வச்சிருக்க முடியாது என்பதுதான் சிறப்பு. ஆக ஒரு திருக்குறள், அதில் சொல்லப்படாத, காணப்படாத, எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு திருக்குறள் 2 பொருள்களுக்கு அழகான ஒரு பொருளை காட்டுவது போல அமைந்திருப்பது நம் பாராட்டத்தக்கதல்ல அல்லவா? இப்ப திருமணம், இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. மாதவியனுடைய ஐயரி வீட்டுக்கு, மாதரையினுடைய வீட்டுக்கு சென்று விட்டார்கள். மாதரையினுடைய வீட்டுக்கு சென்றவுடன் அங்க போய் அவளுக்கு நிறைய, ஏன்னாக்கா அவன் சாவக நோன்பிகள், அதனால அவனுக்கு நிறைய தனியா சாப்பாடு பண்ணணும். அதுக்காக எல்லோரும் கொண்டு வந்து புதிய பொருள்களை எல்லாம் அவளுக்கு தருகிறார்கள். அப்ப அவ என்ன பண்றா, நல்ல அழகான சமையலை செய்து முடித்த பிறகு நிலத்தில் நீர் தெளிக்கிறாள். அதாவது இதை பல விதமான பொருள் சொல்றாங்க. இந்த நீர் தெளிப்பது மண்மகள் இருக்கிறாளாம். மண்மகளும் ஒரு பெண்ணு தானே. அந்த பெண்ணு இவளை கண்ணகியை பார்க்குறா, அவளுக்கு இப்படி ஒரு அழகி இருக்காளான்ற ஒரு எண்ணம். அடுத்தது இன்னொன்று ஒரு சின்னதா வேணுன்ற ஒரு பொருளும் சொல்லுகிறார்கள். இது பெண் அல்லவா, மண்மகள் என்பது பெண் அல்லவா, கோவலன் என்ன எப்படிப்பட்ட குணத்தை உடையவன், மாதவி என்ற பெண்ணை பார்த்தவுடன் அவள் பின் சென்றவன். அதனால் இந்த பெண்ணை கூட அவன் பார்க்கக்கூடாது என்று பெண்ணின் மயக்கத்தை தீர்க்கிறாள் என்று சொல்லுகிறார். 2 பொருளும் அதுல எங்கேயுமே சொல்லப்படலை, நாம தான் புரிஞ்சுக்கிறோம். அப்ப முடிஞ்சிடுச்சு. அப்ப அவனுக்கு சாப்பாடு போடுறா, சாப்பிட்றான். சாப்பிடும்போது என்ன நினைக்கிறான், இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நல்ல இல்லத்தரசியாக இவள் இருக்கிறாளே, இவளை விட்டு விட்டு நான் சென்று விட்டேனே, இவளை விட்டுவிட்டு நான் சென்ற வாழ்க்கை பயனுடையதாக இருந்ததா, மீண்டும் இவளிடம் வந்து சேர்வதாகத்தானே அமைந்தது என்று ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சொல்றான், நான் என்ன செஞ்சிருக்கணும், எங்க அப்பா அம்மாவை பார்த்துருக்கணும், அதை நான் செய்யலை. அதாவது ஒன்று, எங்க அப்பா அம்மாவை நான் நல்லா பார்த்துருக்கணும், அதுதான் என்னுடைய கடமை, பெற்றவர்களுக்கு மகன் செய்த கடமை, மகன் செய்ய வேண்டிய கடமை, அதை நான் செய்யாமல் ஒழிந்தேன். நீ அழகான ஒரு பெண், வயதில் இளையவள், ஆற்றலிலும் அழகானவள், இப்படிப்பட்ட ஒரு அழகு சாய்ந்த ஒரு தேவதைக்கு சிறுமையும் செய்தேன். இவளை விட்டு விட்டு சென்றதனால் இந்த உலகம் இவளை கேலி செய்தது. கண்ணகியை விட்டுவிட்டு அவன் சென்று விட்டான், கண்ணகியை விட்டுவிட்டு அவன் சென்று விட்டான் என்று உலகம் கேலி செய்யுமாறு உனக்கு நான் குறையும் செய்தேன். இன்னொரு தப்பும் பண்ணேன், அந்த இடத்திலேயே நான் வாழ்ந்திருக்க வேண்டும். அது தப்புன்னு கூட கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த நாட்டிற்கு வந்து விட்டேன், மதுரைக்கு வந்து விட்டேன். அதை நான் குற்றம் என்று கூட நினைக்கவில்லை. ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கலாம், சொன்ன அடுத்த நிமிஷம் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். சிலம்புல கொண் என்று சொன்னாள் அல்லவா, அந்த சிலம்புல கொண் என்று அவள் சொன்னதுக்கு என்ன காரணம்னா, ஒவ்வொரு தரையும் பொருள் எடுத்துட்டு போதானே வர்ற, இப்போதைக்கு கடைசியா சிலம்பு தான் இருக்கு, அதை வச்சுக்கோ. சிலம்புல கொண் என்று சொன்னாள் அல்லவா, அந்த சொன்ன வார்த்தை இவனுக்கு சுட்டெரிக்கின்றது. அதனால் சொல்லுகின்றான், இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன், சிறுமுது குறைவிக்கு சிறுமையும் செய்தேன், வழுவெனும் பாரேன் மாநகர் மருங்கு ஈண்டு எழுகென எழுந்தாய் என் செய்தனை.
நான் ஏந்திரன உடனே ஏஞ்சிட்டியே, நீ என்ன பண்ண? என்னை ஏன் திட்டல? என்னை ஏன் கடிந்து கொள்ளவில்லை? நான் செய்த வாழ்க்கைக்காக நான் நான் உன்னிடம் வாழ்ந்த வாழ்க்கைக்காக நீ என்னை கடிந்து கொள்ளவல்லவா வேண்டும். ஆனால் என்னை கடிந்து கொள்ளாமல் நான் எழுந்தவுடன் எழுந்து விட்டாயே, என் செய்தாய் என்று அவளுடைய பொறுமையையும் அவளுடைய குணத்தையும் வியந்து பாராட்டுகிறார். ஆனால் இவன் வியந்து பாராட்டுகின்ற எதையும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எதையும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்கதான் கண்ணகி எப்பயுமே ரொம்ப நிதானமான ஒரு குணத்தை உடையவளாக இருக்கிறாள். அமைதியா சொல்றா. என்ன சொல்றா? நீ என்னை விட்டுட்டு போயிட்ட, கரெக்டு தான். நீ என்னை விட்டுட்டு போனதுனால நீ நினைப்பது போல உன்னோடு வாழ்கின்ற இனிமையான இளமை இன்பத்தை நான் துறந்து விட்டேன் என்று நீ நினைக்கிறாயா? நினைத்தால் அது தவறு. எனக்கு அப்படிப்பட்ட எண்ணமெல்லாம் இல்லவே இல்லை. ஆனால் என்ன செய்யறாரு வள்ளுவன் சொன்னான் இல்லையா, அது வருது பாருங்க, அந்த வரிகள் இங்கே வருகிறது. ஆனால் இளங்கோவடிகள் எங்கேயுமே இந்த வார்த்தையை சொல்லல. என்ன சொல்றாரு? இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டே. இல்வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழுகின்ற இல்வாழ்க்கை என்பது விருந்தோம்புதல் என்ற ஒரு வேளாண்மையை செய்வதற்கு மட்டும்தான். அப்படிப்பட்ட வேளாண்மையை செய்வதற்காகத்தான் அந்த கணவனும் மனைவியுமாக இணைந்து இல்லறத்தில் இணைகிறார்கள். அதனால் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டே. அதனால் அவ என்ன சொல்றாதுக்கு கண்ணகி அளித்த பதில், அறவோர் கழித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை. நான் என்ன செஞ்சிருக்கணும்? அறத்தின்படி நின்று அறம் செய்பவர்களுக்கெல்லாம் நான் அவர்களுக்கு அளித்திருக்க வேண்டும். என்னிடம் உணவு வேண்டியவர்களுக்கெல்லாம் அந்தணர்களெல்லாம் நான் காப்பாற்றி இருக்க வேண்டும். அவர்களுக்கு உணவளித்து நான் பேணி இருக்க வேண்டும். துறவிகளை நான் அவர்களை நின்று அவர்களை வரவேற்று அவர்களுக்கு உணவளித்து உபசரித்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, தொல்லோர் சிறப்பின், கொஞ்ச நெஞ்சம் இல்லப்பா, ரொம்ப பழமையான காலத்திலேருந்தே ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை. விருந்தினரை பாராட்டி உபசரிக்க வேண்டுமே, அதனை நான் இழந்து விட்டேன். உன்னோடு நான் வாழ்ந்தால் எனக்கு பெறுகின்ற அந்த இளமை இன்பம் இருக்கிறதே, அதை நான் துறந்ததற்காக வருந்தவில்லை. நான் ரொம்ப வருந்துறதெல்லாம் என்ன? அறவோர் கழித்தல் அந்தணர் ஓம்பல் துறவோர் கெதிர்தல் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை. இப்ப இந்த விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய்ன்றாரு, அப்படியே வள்ளுவன்லேருந்து வாங்கியிருக்காங்க. வள்ளுவன் சொல்லுகிறான் அல்லவா, அவன் என்ன பண்ணியிருக்கணும்? செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. ஒரு மனுஷன் ஒரு வாசல்ல உட்கார்ந்து இங்க வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்றவனுக்கு சாப்பாடு போட்டு அவன் வயிறு நிறைய உணவளித்து அவன் தன் வயிறார உண்ட பிறகு இவர்களுக்கு ஆசி வழங்கி திரும்ப செல்லுகிறான் அல்லவா, அவனை அனுப்பிவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் தெருவில் பார்க்கணுமா? என்னதுக்காக? செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான். யாராவது விருந்தினர் என் வீட்டை நோக்கி வருகிறார்களா என்று பார்த்திருப்பானா. அவன்தான் அவனுடைய உயிர் போன பிறகு நல்விருந்து வானத்தவர்க்கு. அவன் இவன் வர வேண்டும் என்று வானகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறான். இப்ப பாருங்க, அறவோர் கழித்தலும் அந்தணர் ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை. ஆக ஒரு பெண், இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் மன வாழ்க்கையை இழந்த அந்த பெண், அவன் இழந்து விட்டேன், உன்னை நான் துறந்து வாழ்ந்தது தவறு, நான் வாழ்ந்த வாழ்க்கை தவறு என்று வருந்துகின்ற அந்த வேளையில் கூட அதை நான் நினைக்கவில்லை. அந்த வாழ்க்கையை நான் இழந்ததற்காக வருந்தவில்லை. ஆனால் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை, அதை நினைத்துத்தான் நான் வருந்துகிறேன் என்று சொல்லுகிறாள் அல்லவா. அதுதான் வள்ளுவம் இங்கு சிலப்பதிகாரத்தில் காட்டிய ஒரு அழகு. இப்போ அவங்க 2 பேரும், இவன் சிலம்பு கொண்டு போகிறான் இல்லையா, சிலம்பு கொண்டு போகிறான். என்ன ஆச்சு அந்த சிலம்பு? பொற்கொல்லன் வருகிறார். பொற்கொல்லன் அந்த காலத்தில் பாருங்க,
எல்லா பொற்கொல்லர்களும் வருகிறார்களா, நடுவில் வந்து மொத்தம் மட்டும் தலைமை பொற்கொல்லன் என்பது தெரிந்துதான். எனக்கு அவன் மட்டும் சட்டை போட்டிருந்தானா. அப்ப அந்த காலத்துல எந்த பதவியை அணிபவர்கள் சட்டை போட வேண்டும், எப்படிப்பட்ட வீட்டை உடையவர்கள் திண்ண வச்சு வீடு கட்டணும், ஜன்னல் வச்சு வீடு கட்டணும் என்ற எல்லாமே பாகுபாடுகள் இருந்த ஒரு காலம். அதனால இளங்கோவடிகளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. கலையும் தெரிந்திருக்கிறது, இல்லறமும் தெரிந்திருக்கிறது, துறவியாக இருக்கக்கூடியவருக்கு துறவிறமும் தெரிந்திருக்கிறது, எல்லா இலக்கியங்களையும் கைவர பெற்றவராக இருக்கின்றார். அதனால கொண்டு போய் பொற்கொல்லனை பார்க்குறாரு. பொற்கொல்ல வந்து சட்டை போட்டுட்டு வரான். அவனை பார்த்த உடனே இந்த சிலம்பை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை கொடுக்குறான் இல்லையா, கொடுத்த உடனே அவன் வாங்கிக்கிறான். கொடுத்த உடனே வாங்கிக்கிட்டு அவன் என்ன பார்க்குறான், அவன் குனிஞ்சு பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு என்ன தோன்றுகிறது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே மன்னனுடைய அரசியின் சிலம்பை நாம் களவாடி இருக்கிறோம். இந்த சிலம்பை பார்த்தா ஒரு மன்னனுடைய மனைவி அணிகின்ற சிலம்பை போலல்லவா தோன்றுகிறது. அதனால இதை கொண்டு போய் மன்னனிடம் கொடுத்து இவனை திருடன் என்று மாட்டிவிட்டால் தான் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறான். என்று நினைத்த அந்த நிலையிலேயே உடனடியாக மன்னனை நோக்கி செல்லுகின்றான். எப்பயுமே நமக்கு வந்து ரொம்ப நிதானம் வேணுங்க. என்ன நிதானம் வேணும்னா, அதுவும் எந்த மாதிரி இடத்துல இருக்கிறவன், ஒரு உயர் நீதி சொல்லுகின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடியவனுக்கு என்ன பேசுகிறோம் என்ற நிதானம் கட்டாயம் அவசியம் வேண்டும். ஆனால் இங்கு மன்னன் அமர்ந்திருக்கிறான். என்ன காட்சின்னா, அந்த திருவோலக்கத்தில் ஒரு பெண்மணி ஆடிக்கொண்டிருக்கிறாள். அந்த பெண்மணி ஆடிக்கொண்டிருக்கும் போது ஒரு பெண்ணினுடைய சாதாரண இயல்பை காட்டுவார் அதில் இளங்கோவடிகள். அரசி அவன்கிட்ட பேசி பார்க்குறான். அவன் திரும்ப கூட கவனிக்கலை. அந்த பெண்ணினுடைய அழகிலும் ஆடலிலும் லயித்து இருக்கிறான். பார்த்தவொடனே அவளுக்கு கோபம் வந்துடுது. இப்போ பாருங்க, இந்த காலத்தில் சொல்கிறோம் இல்லையா, தலைவலிக்குதுன்னு. ஒன்றுமே இல்லாமல் கிளம்பி போகிறதுக்கு தலைவலிக்குது. எனக்கு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது தலைவலின்னா. அதனால என்ன செஞ்சிட்டா, உடனே ஏஞ்சிட்டா. இந்த தலைநோய் வருத்தம் தன்மேலிட்டு கிளம்பி விடுகிறாள். தன்னுடைய 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 அரண்மனையை நோக்கி அவள் செல்லுகிறாள். அந்த புறத்தை நோக்கி செல்லுகின்ற அந்த எப்படியாவது அந்த அரசியை சமாதானப்படுத்த வேண்டும். இது ஒன்றுதான் அந்த மன்னனுடைய நிலையில் இருந்தது. இதனால் விளைந்த விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள். அந்த பெண்ணை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம் மட்டும் அவனிடம் இருந்த காரணத்தினால் அவன் கொண்டு வந்து இந்த சிலம்பை கொண்டு வந்த கள்வன் இங்கு இருக்கிறான் என்று சொல்லுகிறான். அவன் கள்வன் இருக்கிறான் என்று சொன்னவுடன் கள்வன் என்று யார் முடிவு செய்வது என்று விசாரித்தல்லவா முடிவு செய்ய வேண்டும். வள்ளுவன் சொல்லல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு என்பது என்ன, எல்லா பொருளையும் எல்லோரும் பேசலாம். ஆனால் எந்தெந்த வாய் எந்தெந்த வார்த்தைகளை பேசுகின்றதோ அந்த பொருளில் எது மெய்ப்பொருள் என்பதை கண்டுபிடிப்பதுதான் அறிவு என்று சொல்லுகிறானே. அதை அவன் சிறிதாவது சிந்தித்து பார்த்திருக்க வேண்டாமா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது அவனிடமிருந்து சற்றே விடை பெற்று கொண்டது. விடை பெற்று கொண்டவுடன் என்ன நினைக்கிறான், அவனை கொண்டு வா என்று சொல்லுவதை தவிர்த்து அவனை கொன்று சிலம்பை கொண்டு வா என்று சொல்லிவிட்டான். எவ்வளவு பெரிய வார்த்தை பிழைகள் பாருங்க, எவ்வளவு பெரிய நீதி பிழைக்கு அது காரணமாக இருந்தது. கொன்று அச்சிலம்பை கொணர்க என்று சொல்லிவிட்டான். அதை பார்க்குறானே, அந்த சிலம்பு யாரோடது. அவன் என்ன நினைக்கிறான், இந்த நேரம் தன்னுடைய மனைவியிடம் அந்த சிலம்பை காட்டினால் இப்போது ஏற்பட்ட அவளுடைய சிறிது நேர ஊடலுக்கு இது ஒரு மாற்றாக அமையுமே என்ற ஒரு காரணத்தினால் மட்டுமே கொன்று அச்சிலம்பை கொணர்க. அந்த சிலம்பை காமிச்சா சரியா போயிடுமே. அந்த சிலம்பை கூட அவன் பார்க்கல. சிலம்பை கொணர்க என்று சொல்லிவிட்டான். சொன்ன அடுத்த நிமிஷம் அவன் என்ன செஞ்சிட்டா, அவன் அப்படியே போனான். அவன்கிட்ட சிலம்பை வாங்கினான், கொண்டுட்டான். யாரை கொண்டுட்டான், நம்ம கோவலனை கொன்று விடுகிறான். கோவலனை கொன்று விடுகிறான். கொன்று விட்ட அடுத்த நிமிடமே என்ன ஆகின்றது, கண்ணகி செல்லுகிறாள். அதாவது வண்ணச்சீரடி மண்மகள் அறியாத அந்த கண்ணகி எங்கு செல்லுகின்றாள், அந்த மன்னனுடைய நீதிமன்றத்திற்கு செல்லுகின்றாள். அவனுடைய அரசவைக்கு செல்லுகின்றாள்.
அரசவைக்கு சென்று தன்னுடைய எதை கொண்டு வருகிறாள்? தன்னுடைய சிலம்பை கொண்டு வருகிறாள். சிலம்பை கொண்டு வந்து அவ கேட்குறா, உன்னுடைய சிலம்பில் என்ன இருக்கு? யாமுடைய சிலம்பு முத்துடை அரியேங்கிறான் அவன். யாமுடைய சிலம்பு மணியுடைய அரியேங்கிறான். இதிலே பாருங்க ஒரு வித்தியாசம். மன்னன் வந்து பாண்டியன் இல்லையா? அந்த பாண்டிய மன்னன் என்ன செய்யணும்? அவன் நாட்டில் சிறப்பானது முத்து. அதனால அந்த சிலம்புல முத்து போடணும். அதுதான் அவனுக்கு பெருமை. அதனால யாமுடைய சிலம்பு முத்துடைய அரியேங்கிறான். என்னுடைய சிலம்புல ஒலிப்பதற்காக நான் போட்டிருப்பது முத்துக்கள் என்று சொல்லுகின்றார். அப்படியா? யாமுடைய சிலம்பு மணியுடைய அரியே. நீ அப்படியா? நாங்கள் எல்லாம் அரசர்களுக்கே கடன் கொடுப்பவர். அப்படிப்பட்ட மாநாயகன் மாசாத்துவான் வணிகத்தில் பிறந்த பெண் நான். அந்த குடியில் வளர்ந்த பெண். என்னுடைய சிலம்பில் மாணிக்க பரல்கள் இருக்கின்றன என்று சொல்லுகின்றான். அவன் நம்பல. எப்படி ஒரு சாதாரண பெண்ணுடைய காலடி சிலம்புல மாணிக்க பரல்கள் இருந்திருக்க முடியும் என்று அவனுக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த ஆச்சரியம் வந்த உடனே அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவன் தன்னுடைய சிலம்பை உடைக்கிறான். அதுக்குள்ளே சிலம்பு அவ உடைச்சிட்டான். உடைச்ச அடுத்த நிமிஷம் எந்த வாய் கோவலனை கள்வன் என்று கூறியதோ அந்த உதட்டில் தெரித்ததான் அந்த மணி. நீ சொன்னது தவறு, நீ மாபெரும் பிழை செய்து விட்டாய் என்பதை காட்டுவதற்காக அவனுடைய உதட்டில் தெரித்து சென்றதாம். தெரித்து சென்றது. உடனே அவன் என்ன நினைக்கிறான்? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான். இதில் பாருங்க, ஒன்று பாண்டியனுடைய மனைவி. அந்த பாண்டியனுடைய மனைவியை சமாதானப்படுத்துவதற்காக நிகழ்ந்த பிழை இது. ஆனால் அவள் உடனடியாக வருந்துகிறாள். என்னுடைய கணவன் தவறு செய்வதற்கு நான் ஒரு காரணமாக ஆகிவிட்டேனே என்று அவள் வருந்துகிறாள். சொல்றான், நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா? தாழ்ந்த குடையன். என்னுடைய வெண்கொற்ற குடை தாழ்ந்து விட்டது. என்னுடைய வெண்கொற்ற குடை நான் வாழுகின்ற மக்களை, என்னுடைய நிலத்தில் வாழுகின்ற மக்களை காக்க வேண்டும். அவர்களிடம் அல்லவை நீக்கி நல்லவை அளித்து நான் காக்க வேண்டும். ஆனால் என்னுடைய குடை தாழ்ந்து விட்டது. தாழ்ந்தது. தளர்ந்த செங்கோலன். என்னுடைய செங்கோல் எப்படி நீதியை மட்டுமே காக்க வேண்டிய அந்த செங்கோல் இன்று தளர்ந்து விட்டது. இப்போ ஏன் அந்த தப்பு நிகழ்ந்தது? எதனால் அந்த தப்பு நிகழ்ந்தது? பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட. பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட. இதுக்கு என்ன காரணம்? பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட. நானா மன்னன்? நான் மன்னன் இல்லை. நான் தான் திருடன். யானோ அரசன், யானே கள்வன். அவரை போய் கள்வன் என்று சொன்னேனே, அவன் கள்வன் அல்ல. யானோ அரசன், யானே கள்வன். மண்பதம் காக்கும் தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது. பாண்டிய குலம் எவ்வளவு சிறப்பான குலம். அந்த குலம் என் முதல் நான் வாழ்நாள் தொடங்கியது பிழைத்து போனது. சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் கெடுக என் ஆயுள் என்று சொன்னா மன்னவன் மயங்கி விழுந்தான். உயிர் போயிடுச்சு. இப்ப எப்படின்னா, இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? அங்க என்ன சொல்றாரு? களையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது. வளையாத செங்கோல், இதுவரை வளையாமல் இருந்த அந்த செங்கோல் வளைந்து விட்டது. எப்படின்னா, அடுத்த நிமிஷம் தான் தவறு செய்து விட்டோம் என்று அறிந்த அடுத்த நிமிஷம் உயிரோடு இருக்கவே கூடாது. அதனால்தான் மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்று வள்ளுவன் சொல்லுகின்றான். இந்த கவரிமா என்பது இமயமலையில் இருக்கக்கூடிய கவரிமா. கவரிமான் நம்மெல்லாம் சொல்லலை, கவரிமா. மா என்பது விலங்கு. அந்த விலங்கு தன்னுடைய முடியில ஒன்று போயிட்டாலும் உயிர் போயிடும்னா என்ன அர்த்தம்? அந்த குளிர் காலத்தில் அதால் வாழ முடியாமல் இறந்து போயிடும்னு அர்த்தம். மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பர் தன் மானம் வரின். அப்போ அவர் என்ன சொல்றாரு? இந்த கவரிமானை போன்றவர்கள் தான். கவரிமானை போன்றவர்கள் யார்? அது எப்படி தன்னுடைய முடியானது ஒன்று விழுந்தால் தன்னால் வாழ முடியாமல் உயிர் துறந்து விடுகிறதோ அது போன்றவர்கள் தான் நல்ல மனிதர்கள், நல்ல மன்னர்கள். அதனால தன்னுடைய மானம் அழிய நேர்ந்தால் அவர்கள் உயிரை விட்டு விடுவார்கள் என்று சொல்லுகிறார். மானம் அழிய நேர்ந்தால் தன்னுடைய உயிரை விட்டு விடுவார்கள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். அது பின்னாடி அவங்க எல்லாம் ஏத்த போறாங்க. அதுக்கு அடுத்தது
ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். இப்போ ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். என்னன்னா, இவனுக்கு இவன் விழுந்து சாகுறான் இல்லையா? சாகும்போது மன்னனுடைய செங்கோல் வளைந்ததாம். மன்னனுடைய செங்கோல் வளைகின்றது. அந்த மன்னனுடைய செங்கோல் வளைந்த அந்த செங்கோலை மன்னன் செல்லுயிர் நிமிர்த்தி செங்கோல் ஆக்கியதுன்னு எழுதுகிறார் இளங்கோ. அவன் போகும்போதே, அவனுடைய உயிர் போகும்போதே இந்த செங்கோலை நிமித்திட்டு போயிடுச்சான். வல்வினை வளைத்த கோலை, அங்கதான் பார்க்கணும். வல்வினை வளைத்த கோலை, ஊழிர் ஊழ் வல்வினை வளைத்த கோலை மன்னன் செல்லுயிர் நிமிர்த்தி செங்கோல் ஆக்கியது என்றான். இந்த மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அதே இடத்துலயே சொல்றாங்க, இவனுக்கு பக்கத்து நாடெல்லாம் அடுத்தடுத்த செய்தி உடனே தெரிஞ்சிடலையாமா. பாண்டியன் இறந்துட்டான், பாண்டியன் இறந்துட்டான், பாண்டியன் இறந்துட்டான்ற செய்தி தான் எல்லோருக்கும் தெரிகிறது. பாண்டியன் இறந்துட்டான்ற செய்தி தான் தெரிஞ்சிச்சான் முதல்ல. எதனால இறந்தான்ற செய்தி பின்னாடி போச்சான். அப்ப பாருங்க, என்ன ஒரு என்ன உயிர் வந்து என்ன வேகமா போயிருக்குன்ட்டு. உயிர் வந்து எப்படி போயிருக்குன்னா, இவன் தவறு செய்தான் என்ற சொல் போவதற்கு முன்பு தவறு செய்ததற்காக அவன் உயிரை விட்டு விட்டான் என்ற சொல் அடுத்த நாட்டுக்கெல்லாம் போயிடுச்சுன்றான். அப்படி வாழ்ந்தவர்கள் தான் அந்த காலத்து மன்னர்களாக இருக்கிறார்கள். இப்ப இது எதனால நடந்தது? இது வல்வினை வளைத்த கோலை மன்னன் செல்லுயிர் நிமிர்த்தி செங்கோல் ஆக்கியது. இப்ப ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு சொன்னேன் இல்லையா? கிட்டத்தட்ட சிலம்புல 20 இடங்களுக்கு மேல், கிட்டத்தட்ட 20 இடங்கள் ஊழ் 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 என்றே சொல்லுகின்றார். எது நடந்தாலும் ஊழ், அதனாலதான் ஊழ், இந்த ஊழாலதான் ஊழாலதான் ஊழாலதான். இப்ப பாருங்க, இவன் பண்ணது தப்பு. பொற்கொல்லன் கொண்டு வச்சான். பொற்கொல்லன் கொண்டு வந்தா இவன் ஆராயாம நீதி சொன்னான். அதுக்கு என்ன இவங்க சொல்றாங்க? வல்வினை வளைத்த கோலை. இவன் செய்யலப்பா, இது வல்வினை வளைத்த கோல் மன்னன் செல்லுயிர் நிமித்தி செங்கோல் ஆக்கியது. சரி, அப்ப இன்னொரு இடம் என்ன சொல்லலாம்? இப்போ சாதாரணமா நடக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் ஊழ்தான் காரணம். அப்ப சிலப்பதிகாரம் என்று எடுத்துக்கொண்டாலே எங்கு பார்த்தாலும் ஊழ் ஊழ் ஊழ். ஏனென்றால் அந்த கதை நடப்பதற்கு காரணமும் கர்த்தாவும் எல்லாமே ஊழாகத்தான் இருக்கின்றது. அதாவது ஊழ் வந்து ஒரு கருவியாக இருக்க வேண்டும். ஒரு சாதாரண கருவி கூட இந்த ஊழ் என்ற கர்த்தா விளைவதற்கு காரணமாக இருக்கிறது. கானல் வரியில 2 பேரும் இந்திர விழா, கணவனும் மனைவியும் சென்று பாடப் போகிறார்கள். அவங்க 2 பேருமே பாடல் பாடுவதில் வல்லவர்கள். யார்? கோவலனும் சரி, மாதவியும் சரி, 2 பேருமே வல்லவர்கள். அவ என்ன செஞ்சான்? இவ தான் ஒன்றின் மேல் மனம் வைத்ததை போல பாடுகிறான். தான் ஒன்றின் மேல் மனம் வைத்ததை போல பாடுகிறான். அது எப்படியா? அது இல்லையா, அவன் பாடலியான். யாழ் மேல ஊழ்வினை வந்து விட்டதாம். யாழ் இசை மேல் வைத்து தன் ஊழ்வினை வந்து உறுத்ததாகலின் உவவுற்ற திங்கள் முகத்தாளை கவுவுக்கை நெகிழ்ந்தனால். அந்த இடத்துலயே விட்டுட்டு போயிட்டான். எப்படின்னா, அவனுக்கு அப்பப்போ உடனடியே விட்டுட்டு போறதான் பழக்கம். இப்போ அந்த கவுவுக்கை நெகிழாதுன்னு சொன்னோம் இல்லையா புகார் காண்டத்தில், அதே மாதிரி இந்த கானல் வரியில என்ன சொல்லிட்டா? யாழிசை மேல் வைத்து தன் ஊழ்வினை வந்து உறுத்ததாகலின் உவவுற்ற திங்கள் முகத்தாளை கவுவுக்கை நெகிழ்ந்தனார். அந்த தன்னுடைய இணைந்த கைகளை பிரித்து கொண்டு காரணமே சொல்லாமல் அங்கிருந்து அவளை விட்டு விட்டு அவன் கிளம்பி விட்டான் என்று சொல்லுகின்றான். இப்ப யாழிசை என்பது ஒரு கருவி. அந்த கருவியின் மேல் ஊழ்வினை வந்து உட்கார்கிறது. அவன் அந்த ஊழ் இவனுடைய கர்த்தாவாக மாறி இவனை படுத்துகிறது. அப்ப வல்வினை வளைத்த கோலை, அந்த செங்கோல் இவனுடைய நடவடிக்கையால் மாறவில்லை, இவன் செய்த ஊழால். வல்வினை வளைத்த கோல் அதை என்ன செஞ்சிருக்கான் மன்னன்? தன் வாழ்நாள்ல தன்னால முடிஞ்சது என்ன? மன்னன் செல்லுயிர் நிமிர்த்தி செங்கோல் ஆக்கியது. எங்க பார்த்தாலும் பாருங்க ஊழிற் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முன்பு. ஊழ் பற்றி எழுதுறாரு. அதுல எழுதும்போது எங்க பார்த்தாலும் ஊழிற் பெருவலி யாவுல மற்ற எல்லாத்தையும் விட்டுடுங்க, மற்ற எல்லா திருக்குறளையும் விட்டுடுங்க. ஊழிற் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூர். எதையும் எது பண்ணாலும் அது வந்து மற்றொன்று சூழினும் தான் முந்தூர். இப்ப இன்னொரு திருக்குறள் எல்லாருக்கும் நினைவு வரும். ஆமா, திருக்குறள்ல இன்னொரு குறள் இருக்கே, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர். அதுக்கு அடுத்த வரியிலே மாத்திட்டாரே,
ஊழிற் பெருவலி யாவுளன்னு சொல்றீங்க. அவர் ஊழையும் முப்பக்கம் காண்பர் என்று அதே வள்ளுவன் கூறியிருக்கிறானே, அப்படி என்றால் என்ன பொருள்? அதை கொஞ்சம் கவனிக்கணும். அவர் ஊழ் என்ற அதிகாரத்துல அந்த பாட்டை வைக்கல. ஊழ் என்ற அதிகாரத்துல வச்ச 10 பாட்டும் உன்னால ஊழிலிருந்து வெற்றி பெற முடியாது என்ற பொருளில் அமைந்த பாடல்கள் மட்டுமே இடம்பெற்றிருக்கின்றன. இந்த இடத்துல எங்க போய் சொல்றாரு? ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் மட்டுமே ஊழையும் முப்பக்கம் காண்பர் யாரு? உலைவின்றி தாழாது உயற்றுபவர். நீ தொடர்ந்து முயற்சி செய்வானேயானால், நீ தொடர்ந்து நீ வெற்றி பெறுவதற்காக உழைப்பாயேயானால், ஊழை கூட வெல்லலாம், ஊழை கூட வெல்லலாம். ஊழையும் உப்பக்கம் காண்பர். இங்க நீங்க கவனிக்கணும். ஊழையும் எது ஒண்ணு முடியவே முடியாதோ அதை சொல்றது. ஊழையும் உனக்கு ஒரு நம்பிக்கை வேணும் இல்லப்பா வாழ்க்கையில. அதனால ஊழையும் உப்பக்கம் காண்பர். அதனால வந்தாலும் வரலாம், உனக்கு கிடைச்சாலும் கிடைச்சிரும், அதை கூட நீ வெற்றி பின்பக்கமா தூக்கி எறியலாம். ஊழையும் உப்பக்கம், அந்த ஊழை கூட, அந்த எதை வெல்லவே முடியாதோ அந்த போட்டு சொல்லுகிறார். அந்த போட்டு அது நிச்சயமா கிடையவே கிடையாது. அது உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உயற்றுபவர் என்று சொல்லுகிறார். அப்ப ஊழ் என்ற தலைப்புல வந்தா 10 குறள்களுமே ஊழினுடைய வலிமை மட்டுமே பேசுகின்றன. அதனால்தான் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதையே அவன் பாவீகமாக வைத்திருக்கிறான் இளங்கோவடிகள். அப்ப அப்படி வரும்போது இப்ப என்ன பண்றோம்? நம்ம ஒன்று சொல்லுவோம்ல, நான் அப்படிலாம் நடக்கலைன்னா சூரியன் மேற்குல உதிச்சான்னு வச்சுக்க. சூரியன் மேற்குல உதிச்சான்னு வச்சுக்கன்னா முடியுமா? எங்கேயாவது மேற்குல உதிக்கிறது நடக்கிற கதையா? மேற்குல உதிக்கிறது நடக்கவே போறதில்ல. அதனால அதனால நாம என்ன நினைக்கிறோம்? சூரியன் உதித்தான் என்று, அதாவது சூரியன் மேற்குல வந்தான்னு வச்சுக்கன்னு சொன்னா அது நடக்கவே போறதில்ல. அதனால அதுவும் நடக்காது, நான் சொல்றது நடக்காது என்பது பொருள். இன்னொன்று அழகா எழுதுவாங்க, வானம் தொட்டு விடும் தூரம் தான். முடியுங்க? முடியுமா நம்மால? வானம் தொட்டு விடும் தூரமா? அந்த ஒரு நம்பிக்கையை உனக்கு தருகிறார். அந்த உண்மைதான் இங்க தொட்டு விடும் தூரம் தான் இல்லையா? சூரியன் கூட மேற்கில் உதிக்கலாம், மேற்கில் வராது. அதான் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர். அவரே கைவிரிச்ச இடம், வள்ளுவரே கைவிரித்த இடம் எது என்று சொன்னால் ஊழ் மட்டும்தான் வெற்றி பெறும். ஊழை வெற்றி கொள்ள யாராலும் முடியாது. அதை இளங்கோவடிகள் ஒரு காப்பியமாகவே எழுதி அமைத்திருக்கிறார். அதில் எந்தெந்த இடத்துல கிட்டத்தட்ட நான் சொன்னேன் 20 இடங்களுக்கு மேலாக, மற்றது எல்லாமே உரைசால் பத்தினி உயர்ந்த ஒரு ஏத்தல் ஒரே இடத்துல முடிஞ்சு போகுது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவது பாண்டியன் இறந்து போவதோடு முடிஞ்சு போகுது. ஆனால் இங்கே இந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்ற அந்த ஒரு செய்தி மீண்டும் 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 நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் என்ன சொல்லுகின்றார்? இப்ப கோவல் அவனை திட்டாதீங்க, பாண்டியனை திட்டாதீங்க. அவன் என்ன பண்ணுவான்? அவன் மகா பாவம். அவன் யோசிக்கிறான். நல்ல நீதி சொல்லக்கூடிய பாண்டியன் தான், நல்ல மன்னன் தான், அறநெறி தவறாதவன் தான். ஆனா இவ்வளவும் அவனுக்கு தெரியுது. எது அவனுக்கு தெரியலன்னா, அவன் ஊழ்வினை பிடரியில் பிடித்து விதி பிடர் பிடித்து உந்த நின்றது என்று சொல்லுவானே, அதை போல பிடர் பிடித்து உந்த நின்றது. என்ன? வினை விளை காலமாதலில். அவன் கொஞ்சம் கூட யோசிக்கணும் தான்ப்பா ஆசைப்படுறான். அவன் வினை விளை காலம், வினையானது விளைந்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்துல எதையும் சிந்திக்கல. யாவதும் சினையலர் வேம்பன் தேரானாகி, அந்த வேப்ப மாலையை அணிந்த அந்த பாண்டியன் கொஞ்சம் கூட தெளிவு பெறவில்லை. நான் செய்வது தவறு என்று அவன் உணரவில்லை. அது உணராதது அவன் தவறு அல்ல, அது வினை விளை காலம் ஆதலின் சொல்ற. அப்ப சரி, ஒரு இடத்துல கோவலனும் கண்ணகி ஏன் வீட்டை விட்டு வரணும்? ஏன் வீட்டை விட்டு வெளியில வேறொரு நாட்டிற்கு செல்ல வேண்டும்? மதுரைக்கு ஏன் அவர்கள் செல்ல வேண்டும்? வாழ்ந்த நாட்டிலேயே அவர்கள் மீண்டும் வாழக்கூடாதா? அப்படிலாம் இல்லாம, ஏனென்றால் ஊழ்வினை கடையி உள்ளம் துறப்ப. ஊழ்வினையானது அவர்களை உறுத்து ஊட்டிக்கொண்டே இருக்கிறது, துரத்துகின்றது. அதனால் அவர்கள் அந்த நாட்டை விட்டு பிரிகிறார்கள் என்று நாடு விட்டு நாடு செல்வதற்கு கூட ஒரு காரணத்தை சொல்லுகின்றார். சாதாரண என்ன சொல்லுவாங்க? பொருள் மேற்கொண்டு அவன் செல்லுகின்றான், அல்லது வியாபாரத்தை மேற்கொண்டு அவன் அடுத்த நாட்டுக்கு செல்லுகின்றான். இப்படி சொல்லுகின்ற அந்த நிலையில் கூட வீழ்வினை கடையி உள்ளம் துறப்ப என்றுதான் வள்ளுவன் எழுத்தார்.
இளங்கோவடிகள் எழுதுகிறான். இப்ப இங்க இவங்க சொல்லும்போது கண்ணகியும் கோவலனை மட்டும் பத்தி பேசாதீங்க, இன்னொன்னு நீங்க நினைச்சு பார்க்கணும். நளவெண்பா என்னங்க ஆச்சு? நளவெண்பா என்ன சொன்னது? அடவிக்கானகத்து ஆயிழை தன்னை இடையுருள் யாமத்து இட்டு நீக்கியது வல்வினை அன்றோ. புகழேந்தி எழுதிய புலவர் எழுதினார். நளனும் படுத்திருக்கான், அவன் மனைவி தமயந்தியும் படுத்திருக்கிறாள். அடவிக்கானகத்து ஆயிழை தன்னை, அவர்கள் 2 பேரும் இரவு நேரத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க? எழுந்தவன் இவளை விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் இவளையும் தன்னையும் இணைத்திருக்கக்கூடிய ஒரு ஆடை தான் உங்க 2 பேரும் சேர்த்து உடுத்தி இருக்கிறாங்க. அந்த ஒரு ஆடையை கூட தான் பிரித்து கொள்ளுகிறான். தான் தன்னுடைய உடலில் இருந்து அதை பிரித்து கொள்ளுகிறான். பிரித்து கொண்டு இடையுறு யாமத்து இட்டு நீக்கியது. அது நல்ல, அதாவது நள்ளிருள் என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த இருள் நேரத்துல அந்த காட்டுல விட்டுட்டு போறானே, அது என்னன்னு நினைக்கிறீங்க? வல்வினை என்றோ, வல்வினை என்றோ. அதுவும் அதுக்கு ஊழ்னு உங்களுக்கு தெரியலையா? அது நான் ஏன் இளங்கோவடிகளை மட்டும் சொல்றேன்னு நீங்க நினைக்கிறீங்களே, நான் கோவலன் கண்ணகியை ஊழ்வினை துரத்துகிறது என்று சொல்லுகிறேனே, அன்றைக்கு நளவெண்பாவில் நளனை துரத்தியதும் இதே ஊழ்தானே. அதை திருப்பி அவரே எழுதுறார். இளங்கோவடிகளுக்கே ஒரு மனசு கஷ்டமாயி, அதை நீங்க மறந்துடாதீங்க, இதை நீங்க நினைவு வச்சுங்க. அடவிக்கானகத்து ஆயிழை தன்னை இடையுருள் யாமத்து இட்டு நீக்கியது வல்வினை என்றோ. ஆக நடக்கின்ற ஒவ்வொரு செய்திக்கும், ஒவ்வொரு சிறு சிறு செயல்களுக்கும் கூட ஊழ்வினை மட்டும்தான் சிலப்பதிகாரத்தில் காரணமாக இருக்கிறது என்பதை அவன் சொல்லும்போது, வள்ளுவனுடைய ஒரு குறள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் ஊழிற் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று சொன்னானே. ஊழை விட பெரிய வலிமை உள்ளது ஏதாவது இந்த உலகத்தில் உண்டா? ஏதாவது ஒரு அறிவு சார்ந்த விஷயமாக அதை சூழ்ந்து கொண்டாலும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்னாரு. என்ன மற்றும் தன் உண்மை அறிவே மிகும்? நான் நிறைய படிக்க மாட்டேன், எனக்கு அதுதான் என்னுடைய விதி. சரி, அப்படியா? நான் படிச்சே ஆகிறேன்னு நான் படிக்கிறேன். அவன் சொல்றார், மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். உனக்கு ஊழினால் உனக்கு எவ்வளவுதான் அறிவுன்னு வருமோ அந்த அறிவு தான் மிகுன்றார். அப்ப ஊழை ஜெயிக்கிறதுக்கு உலகத்துல எதற்குமே வலிமை இல்லை, எதற்குமே வலிமை இல்லை என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. இப்ப மாடல மறையவன் சொல்றான். மாடல மறையவன் இவனை பார்க்கறான், சொல்றான், இம்மை செய்தது யானறி நல்வனே. அப்பா, உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நீ நல்லவனாதான் இருக்கிற, ஆனா தொடர்ந்து நீ துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறாயே. உன்னுடைய துன்பப்படுகின்ற நீ ஏன் இவ்வாறு துன்பப்பட வேண்டும் என்று நினைக்கும் போது, இம்மை செய்தன யானறி நல்வினை. நீ இன்று செய்ததெல்லாம், இந்த ஜென்மத்தில் செய்ததெல்லாம் சதுக்க பூதத்தில் ஒருவருக்காக உன்னை போய் கொடுத்து கொண்டாயே, அதெல்லாமே நல்வினை. உண்மை பயன்கொள், உண்மை பயன்கொள். உன்னுடைய பழைய ஜென்மத்து வினையா? உண்மை பயன்கொள். ஒருதனி உழந்து திருத்தடி மாமணி கொழுந்துடன் போந்தது. மாமணி கொழுந்துன்றார் யார? கண்ணகி. அப்படிப்பட்ட அழகான பெண்ணை நீ அவளை கொண்டு அழைத்து கொண்டு வருகிறாயே, அவளுடன் வந்தது இம்மை செய்தது யானறி நல்வினை. எனக்கு தெரியுதுப்பா, இந்த ஜென்மத்துல தான் எனக்கு உன்னை தெரியும், யானறி நல்வினை. ஆனா இப்ப நீ ரொம்ப கஷ்டப்படுற. உண்மை உண்மை வினைகொள், உண்மை பயன்கொள். நீ அன்று செய்த வினையினுடைய பயனை இன்று அனுபவிக்கிறாயா? விளை காலம் அந்த விளைவித்ததை இன்று அறுவடை செய்கிறாயா என்று கேட்கிறான். சொல்ற, மாயம் கொல்லோ, வல்வினை கொல்லோ, யான் உளம் கலங்கி யாவதும் அறியேன் என்றான். எந்த இடத்துலையும் எனக்கு நிகழ்வது அத்தனைக்கும் எது காரணம்? ஊழ் காரணம். அதனால்தான் பாவிகத்தின் ஒரு பகுதியாகவே ஊழ்வினை உறுத்து ஊட்டும் என்று இளங்கோவடிகள் அதனை சொல்லி இருக்கிறார். இப்ப சரி, இது நடந்தது எதன் காரணமாக? ஒரு மன்னனுடைய செங்கோல் வளைய வேண்டும். அவன் பாட்டு பேசாம மதுரையில இருந்தான், மிகச்சிறந்த பாண்டிய மன்னனாக இருந்தான். அப்படிப்பட்ட பாண்டிய மன்னன் எப்படிப்பட்டவனாக வாழ்ந்திருக்க வேண்டும்? நல்ல செங்கோலோடு தன்னுடைய வெண்கொற்ற கொடையெல்லாம் பாரெல்லாம் மகிழ அவன் தன்னுடைய ஆட்சியை நடத்தி இருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? காவலன் செங்கோல் வளைய விழுந்தனன். யார் தெரியுமா? கோவலனுடைய பண்டை ஊழ்வினை இவனை உறுத்து ஊட்டியது.
கோவலன் செஞ்ச பாவம் இருக்கு பார்த்தீங்களா, பண்டை ஊழ்வினை, ஊழ்வினை உழுத்து வந்து ஊட்டியது. இத பாருங்க, அவனுடைய ஊழ்வினை அவனை மட்டும் தொந்தரவு பண்றது இல்ல. ஒருவனுடைய ஊழ்வினையால் மற்றொருவன் துன்புறுகிறான் என்றாலும் அது அவனுடைய ஊழ்வினை. கோவலன் பண்டை ஊழ்வினை உறுத்தியன் காவலன் செங்கோல் வளைய வீழ்ந்தான். அப்ப எந்த இடத்திலும் ஊழிற் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று சொல்லுகின்றார். இப்ப இது என்ன அர்த்தம்? இப்ப இன்னொரு இடம், இப்ப எவ்வளவு பேருக்கும் என்ன கோபம் வருகிறது? கண்ணைக்கு எப்படிப்பட்ட கோவலம் வரும்? தன்னுடைய கணவனை போய் பார்க்குறா. அவன் வந்து பொன்னூறு நடிமேனி பொடியாடி கிடப்பதெல்லாம் அழுகுறா, எல்லாம் செய்கிறா. செஞ்சுட்டு அவள் என்ன நினைக்கிறா? நான் போய் இந்த நாட்டை எரியூட்டுவேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறாள். அப்பதான் சொன்னேன் இல்லையா, தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழைன்னு. அப்படிப்பட்டவளை தெய்வமே தொழும் என்பது, அவள் போய் நிற்கிறாள் மதுரை மாநகரத்தில் ஒரு மூலையில். போய் நின்று யாரையெல்லாம் இந்த தீ எரிக்க வேண்டும் லிஸ்ட் போடுறான். ஆனால் மதுரைக்கு இந்த மதுரை எரிந்தே சாம்பலாக வேண்டும் என்பது விதி. ஆனால் அதை இவள் என்ன செய்யறா? ஒரு லிஸ்ட் போட்டு மாத்திரா, டெலீட் பண்றா. இவங்கெல்லாம் வேண்டாம், இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லும்போது அப்ப என்ன கேட்கிறதாம்? ஒரு அக்னி தெய்வம் இவளை சுற்றி வந்து நான் யாரையெல்லாம் எரிக்கணும்னு கேட்டுச்சான். தெய்வம் தொழா, தெய்வம் தொழுகின்றது. யாரை? கண்ணகியை தெய்வம் தொழுகின்றது. அதனையும் காட்டுகின்றாள். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர், அவரை ஏத்துகின்றாள். இப்ப இது மாதிரி நடந்துருச்சு. இப்ப எப்படிப்பட்டவனாக மனிதன் இருக்க வேண்டும்? நாமே எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? யாராவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த தப்பை அப்படியே யானை மாதிரி மனசுல வச்சிருந்து, உன்னை நான் விட்டேனா பார் என்று 10 வருடம் கடந்தாலும் அவனை மீண்டும் மீண்டும் அவனை தன்னுடைய பழிக்கு ஆளாகாமல் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்னு சொல்றாரு திருவள்ளுவர், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நமக்கு இதுவே முடியாது. இன்னா செய்தாரை ஒருக்காமல் இருக்கவே முடியாது. இன்னா செய்தாரை ஒருத்தல், தனக்கு தொந்தரவு பண்றவங்களை தண்டிக்காம விடுறதே பெரிய விஷயம். இன்னா செய்தாரை ஒருத்தல். ஆனால் தனக்கு இன்னல் செய்தவன் நாணும்படி அவன் நன்னயம் செய்து விடல். அவர்கள் நாணும்படி நன்மை செய்ய வேண்டும், நல் உதவி செய்ய வேண்டும். தீமையும் அவர்கள் செய்த தீமையும் நாம் மறந்து விட வேண்டும் என்று சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலை! ஒரு மனிதன் என்பவன் ஒரு மகாத்மாவாக மாறுகின்ற நிலை அல்லவா அது? அப்ப இவள் யார்? கண்ணகி யார்? உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். எதனால உயர்ந்தோர் ஏத்துவர்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். என்ன செஞ்சிருக்கா? என்ன செஞ்சா அவ? மதுரை எரிச்சிட்டு தானே போனா. எப்படி அவள் நல்லவ? இல்லையே. அவ என்ன சொல்றா? தானே சொல்றா. என்ன எல்லாம் முடிஞ்சுட்டு அவள் மனித பிறவியாக இருந்து பேசினாள் அல்லவா? தேராமன்னா என்று தொடங்கினாள். அந்த தேராமன்னா என்று பேசியவள் ஒரு சாதாரண கண்ணகி, மானிட பிறவி. ஆனால் தெய்வ பிறவியாக மாறிய பிறகு அந்த கண்ணகி பேசுகிறாள். என்ன சொல்லுகின்றாள்? என்ன அவன் கொன்னுட்டான், அவன் என்னுடைய கணவனை கொன்னுட்டான் நான் நினைக்கிறீங்க? தென்னவன் தீதிலன், தென்னவன் தீதிலன் தேவர்கோன் தன் கோயில் நல் விருந்தாயினான். அவன் போயிட்டான். அமரர்களுக்கெல்லாம் விருந்தாக அவன் ஆகிவிட்டான். அதெல்லாம் விட உச்ச நிலை என்ன தெரியுமா? நான் அவன் தன்மகள், நான் அவன் தன்மகள். யாரால் பாதிக்கப்பட்டானோ, யார் அவனை பாதித்திருக்கிறார்களோ, எதனால் அவன் வாழ்க்கையை இழந்தாளோ அவனை சொல்லுகிறாள் யானவன் தன்மகள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இதுதான் இப்போ உயர்சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்தல் அவனுக்கு நடத்துருச்சு இல்லையா? தென்னவன் தீதிலன் தேவர்கோன் தன் கோயில் நல் விழுந்து ஆயினான், நான் அவன் தன்மகள். சரி, இப்ப இந்த அளவுக்கு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் சொல்லிட்டு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், எந்த நிலையில் அப்படியெல்லாம் ஆகும்னு சொன்னேன். இதெல்லாம் சொன்ன பிறகு இன்னும் அந்த திருவள்ளுவர் எங்கேயாவது இளங்கோவடிகளுடைய வரிகளில் ஒளிஞ்சிருக்கிறாரா? அப்படிலாம் இல்லை. இளங்கோவடிகள் என்ன பண்ணிடுறாரு, நான் அப்படிலாம் இளங்கோவடிகளை நான் வள்ளுவரை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிற மாதிரி எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. வள்ளுவர் சொன்னதெல்லாம் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்கா? கடைசியில் வரியை படிங்க, என்னுடைய நூலினுடைய கடைசி பக்கத்திற்கு வாருங்கள், கடைசி வரிகளுக்கு வாருங்கள் என்று சொல்லுகிறான். அவர் முழுசா சொல்றார். இது வரைக்கும் நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா? ஒரு பெண்ணினுடைய கதையை சொன்னேன்.
அந்த கோவலன் கண்ணகியினுடைய கதையை சொன்னேன். அவள் தன்னுடைய பாண்டியனால் தவறு இழைக்கப்பட்டு அவன் தவறு செய்து எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்தாள் என்று சொன்னேன். அவள் அவனுக்கு எந்த நிலையை அடைத்து கொடுத்தாள் என்பதையும் சொன்னேன். ஆனால் இப்போது நான் சொல்வதை கேளுங்கள். நான் சொல்வதுதான் வள்ளுவனின் விளக்கம். நன்மொழி தெரிவுற கேட்ட திருத்தகு நல்லீர். நீங்க நல்லவங்களா இருந்தா நான் சொன்னதெல்லாம் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிவுற கேட்ட திருத்தகு நல்லீர் என்ன பண்ணணும்? நீங்க பரிவும் இடுக்கணும் பாங்குற நீங்குமின். பரிவும் இடுக்கணும் பாங்குற நீங்குமின். தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின். பொய்யுரை அஞ்சுமின் புறஞ்சொல் போற்றுமின். ஊன் ஊன் துறமின் உயிர் கொலை நீங்குமின். தானம் செய்மின் தவம்பல தாங்குமின். செய்நன்றி கொல்லன்மின் தீ நட்பு இகழன்மின். பொய்க்கரி போகன்மின் பொருண்மொழி நீங்கள் மின். அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமின். பிறவோர் அவைக்களம் பிழைத்துப் பெயர்மின். பிறர் மனை அஞ்சுமின் பிழை உயிர் ஓம்புமின். அறமனை காமின் அல்லவை கடிமின். கள்ளும் களவும் காமமும் பொய்யும் வெள்ளை கோட்டியும் விறகினில் ஒழிமின். இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையாது. உளநாள் வரையாது ஒல்லுவது ஒழியாது. சரி, இது எல்லாமே நீ நிலைக்காது. நீ எத்தனை நாளைக்கு இருக்க போற யாருக்கும் தெரியாது. உளநாள் வரையாது ஒல்லுவது ஒழியாது. செல்லும் தேயத்து உறுதுணை தேடுமின். மல்லல்மா ஞாலத்து வாழ்வீர் இங்கு. நமக்கு இது புத்தாண்டு இல்லையா? ஒரு நல்ல வாழ்த்தோடு இதனை முடிக்க வேண்டும். என்ன சொல்லுதுன்னு, மல்லல்மா ஞாலத்து, இந்த உலகத்தில் இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களே, நீங்கள் வாழ்வீர், நல்லா வாழணும். நீங்க ரொம்ப சிறப்பாக வாழ வேண்டும். எப்படி? இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையா. உளநாள் வரையாது ஒல்லுவதொழியாது. செல்லும் தேயத்து உறுதுணை தேடுமின். மல்லல்மா ஞாலத்து வாழ்வீர் இங்கன. இப்ப எங்கெங்கெல்லாம் வள்ளுவர் வருகிறார், எங்கெங்கெல்லாம் வள்ளுவர் வரார். இப்போ வள்ளுவர் வராருன்னு நீங்க சொல்லிட்டே போனா நாங்க எப்படி நம்புறது? வள்ளுவர் எங்க வரார்? தெய்வம் தெளிமின். எடுத்தவொன்னு என்ன சொல்றாரு? தெய்வம் தெளிமின். திருக்குறள் என்னங்க சொல்லுது? வள்ளுவர் என்ன சொல்றாரு? கடவுள் வாழ்த்து தானே முதல்ல. அதுக்கடுத்து நீ படிச்சு என்னடா புண்ணியம்னு கேட்குதே. கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். நீ படித்ததனால் என்னன்னா இறைவனை பணிவது ஒன்றுதான் நீ படித்ததனால் விளைகின்ற பயன். அப்ப தெய்வம் தெளிமின். தெய்வம் தெளிமின் என்று சொன்னால் நீ படிப்பதனால் ஒரு பயன் விளைகிறது என்று சொன்னால் அது எது தெய்வம் என்ற பயனை உனக்கு கல்வி அறிவு ஊட்ட வேண்டும். ஸோ கடவுள் வாழ்த்து வந்துருச்சா? அடுத்து தெளிந்தோர் பேணுமின் சொல்லிட்டார். இந்த தெளிந்தோர் பேணுமின் வேற ஒன்றும் இல்லைங்க, நீத்தார் பெருமை தான். நீத்தார் பெருமை. அப்போ என்ன சொல்றாரு? நீத்தார் பெருமை என்று சொன்னால் எப்படிப்பட்ட இறந்தவர்களுடைய பெருமையை எப்படி பேசுவது? இறந்தவர்களை எப்போது நாம் பெருமைப்படுத்த முடியும்? இறந்தவர்கள் எப்போது பெருமைக்கு உள்ளாவார்கள்? தெளிந்தோர் பேணுமின், அதாவது நன்மை எது தீமை எது என்று தெளிந்தவர்கள், அவர்களை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். நீத்தார் பெருமை தான் இந்த தெளிந்தோர் பேணுமின் என்பதற்கு நீத்தார் பெருமை என்ற ஒரு சின்ன அப்ரிவேஷன் தான் வள்ளுவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது பாருங்க, முக்கியமான ஒரு குறளை மட்டும் எடுத்துக்குவோம். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. இப்போ ஓரைந்தும் காப்பவன் நீத்தார் பெருமை யாரு? உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான். இந்த ஐம்புலன்களை அடக்கிறதுன்றது முடியவே முடியாத ஒரு விஷயம் இல்லையா? உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. அவன்தான் இந்த மேல் உலகத்தை செல்லுவதற்கு ஒரு வலிமையுடைய ஒரு வித்தாக இருக்கக்கூடியவன். ஆக தெளிந்தோர் பேணுமின் என்பது நீத்தார் பெருமை. பொய்யுரை அஞ்சுமின் வேற எதுவும் இல்லைங்க, வாய்மை. வாய்மை என்று வள்ளுவன் சொன்னதை அவன் பொய்யுரை அஞ்சுமின் என்று சொல்லுகிறான். அதுதான் என்ன? தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னை சுடும். அதனால் பொய் சொல்றதுக்கே பயப்படுங்கன்னு சொல்றான். சரி, அப்ப நான் அடுத்தவரை பத்தி ஏதாவது சொல்லலாமா? புறம் கூறலாமா? புறஞ்சொல் போற்றுமின். புறஞ்சொல் போற்றுமின் என்று சொன்னால் புறம் சொல்லுவதை போற்றுங்கள் என்று சொன்ன அர்த்தமா? இல்லை. புறம் சொல்லும் பழக்கத்தை போற்றாது விடுங்கள். புறம் கூறாது இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். எப்படி பாருங்க, அதே வார்த்தையை சொல்றாரு. புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் ஒருவனுக்கு உயர்ந்த வாழ்க்கை. ஊன்
ஊன் துறமின் உயிர்கொலை நீங்குமின். இப்போ ரெண்டும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு அதிகாரத்தை வைக்கலாம், புலால் மறுத்தல். இந்த புலால் மறுத்தல் என்ன? கொல்லால் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். பா, என்னை நீ காப்பாத்தினியே, நான் என்னை வச்சிருக்கியே, நான் உயிரோடு இருக்கிறேனே என்று எல்லா உயிரும் அவனை தொழுகின்றது. செய் நன்றி கொல்லன்மின், அது செய் நன்றி அறிதல். செய் நன்றி அறிதல் என்ன? செய் நன்றி அறிதல் என்ற ஒரு அதிகாரத்தில் அவன் வைத்தது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும். அப்படியே பாருங்க, செய் நன்றி காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது என்று சொன்னான். சின்னதா இருந்தா கூட அது உலகை விட பெரியது, காலத்தினால் செய்த நன்றி. அடுத்தது சொன்னா, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர். அந்த வார்த்தையே அப்படியே போட்டு அமைந்த திருக்குறளை வைத்து கொண்டுதான் இளங்கோவடிகள் எழுதினார் செய் நன்றி கொல்லன்மின். பிறர் மனை அஞ்சுமின் பிறனில் விழையாமை. பிறர் மனை அஞ்சுமின் என்று சொன்னால் பிறனில் விழையாமை. பிறன் மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறநன்றோ ஆன்ற ஒழுக்கு என்று கூறினார். இப்ப இது பிறன் மனை நோக்காத பேராண்மை, இது தப்புன்றது எல்லாருக்குமே தெரியும். அதனால் பல இலக்கியங்களும் அது தவறு என்பதை பாவிகமாக கொண்டே காப்பியங்களை ஏற்றி இருக்கின்றன. ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் எது? செல்லும் தெய்வத்து உரு துணை தேடுமின். இப்போ போகிற வழியெல்லாம் நல்ல துணைகளை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் யாரை தேடுகிறது? அவனுக்கு மட்டும் என்ன வாழ்க்கை அப்படியேவா? இளமை நில்லாது யாக்கை நிலையாது என்று சொல்லுகிறார்கள். யாரை நான் தேடிக்கொள்ளுவது? என்னோடு நான் கைப்பிடித்து அழைத்து செல்பவனுக்கு மட்டும் சிரஞ்சீவி வாழ்க்கை கிடைத்து விடுமா? அப்போது நான் எதை கைப்பிடித்து அழைத்து செல்ல வேண்டும்? அறத்தை, அறத்தை. அதனால்தான் அரண் வலியுறுத்தல் என்று எழுதினான் வள்ளுவன். என்ன சொல்றான்? அது அப்படியே பாருங்க, அந்த செல்லும் தேயத்து உறுதுணை தேடுமின். அதனுடைய இன்னொரு விளக்கம், ஒல்லும் வகையெல்லாம் ஒல்லும் வகையான் அரவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். இன்னும் என்னதுங்க? செல்லும் தேயத்து உறுதுணை தேடுமின், செல்லும் வாயெல்லாம் செயல். போற இடமெல்லாம் பண்ணு, என்ன? உன்னுடைய அறத்தை செய். எது உன்னால முடியுமோ அதை செய். அது செய்தாலே போதும். அதை அவ்வளவும் ஒவ்வொன்றும் திருக்குறளினுடைய விளக்கமாக அவ்வளவும் சொல்லி, இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் தெரிஞ்சு மக்களே நீங்கள் வாழுங்கள், மல்லல்மா ஞாலத்து வாழ்வீர். இது போல நான் சொன்ன மொழிகளை எல்லாம் தெரிஞ்சு கொண்டு வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். இப்போ என்ன சொல்ற, இந்த பெரிய உலகத்துல மன வளத்தோடு வாழுங்கள் என்று காப்பியத்தில் ஒவ்வொரு தொடருமே திருக்குறளினுடைய ஒவ்வொரு அதிகாரத்தின் சிந்தனை கருத்து கோர்வைகளாக அமைந்திருக்கின்றன. சாதாரணமாகவே திருக்குறள் என்ற விதையிலிருந்து தான் பிற இலக்கியங்கள் முகிழ்கின்றன. ஆனால் இத்தனை இலக்கியங்களுக்கும் தான் வல்லன்மை கொடுத்த பிறகும் இன்றும் இளமையோடு திகழ்கின்றது தான் திருக்குறள். அதனால பிற இலக்கியங்களில் காணப்படுகின்ற வள்ளுவத்தின் ஆட்சிமையே அதற்கு சான்றாக இருக்கிறது. இலக்கிய படைப்புகளுக்கெல்லாம் இலக்கணம் எது என்று சொன்னால் வள்ளுவம். இப்ப திருக்குறள் நெறிகளே இலக்கணமாக கொண்டு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தினை படைத்துள்ளார் என்பது காப்பியத்தின் போக்கில் திருக்குறள் சிந்தனைகள் பரவி கிடப்பதிலிருந்தே நமக்கு தெரிய வருகிறது. நம்ம வள்ளுவத்தோட கருத்துக்களை அவர் உள்வாங்கிக் கொண்டார். காப்பியத்தின் நோக்கமாக எடுத்துக்கொண்ட 3 நிலைப்பாடுகள், அறத்தின் தன்மை, கற்பு நெறி, அதன் பிறகு ஊழின் வலிமை, அதை மட்டும் வலியுறுத்தி சிலப்பதிகாரத்தினை வாழ்வியல் நெறிக்கு வழிகாட்டும் வெற்றி காப்பியமாக படைத்து தமிழ் கூறும் நல்லுலகிற்கு தந்துள்ளார் இளங்கோவடிகள். அதனால்தான் அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என்று சொன்னார்கள். இப்ப முன்னாடி அவ பேசுறது ஒரு கடவுள் நிலை அடைந்த கண்ணகி தான் மாறி பேசுகிறாள் அல்லவா? அதனால்தான் அதன் பிறகு வருகின்ற ஒரு திருக்குறள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லுகின்றார். ஆக இது இந்த 2025ஆம் ஆண்டில் நாம் ஆரம்பிக்கின்ற முதல் நாள் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு செய்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனிதனாக நீங்கள் வாழுங்கள், ஆனால் மனிதனாக வாழும்போதே மனிதனில் தேவனாக வாழ்வதற்கு முயற்சி செய்வீர்களே ஆனால் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்க வாழ்வாங்கு வாழ்ந்தால் போதும், வானகத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்துள் நீங்கள் வைக்கப்படுவீர்கள் என்று உலகத்தில் வாழ வேண்டிய அறவெறியில் நின்று வாழ்கின்றவன் வானுலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான் என்று உலகத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை, எந்த தவறு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அந்த பின்னாடி வருகின்ற அத்தனை திருக்குறள் கருத்துக்களையும் உள்வாங்கிய அந்த 10-12 வரிகளும் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக,
அமைந்திருக்கிறது. அந்த வழிகாட்டியாக அமைந்த திருக்குறள் தான், அந்த செய்திகள் தான் இங்கு நான் புத்தாண்டு செய்திகளாக உங்களுக்கு படைக்க விரும்புவது. வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். வணக்கம்.